மகளிர் உரிமை தொகையை யாராவது நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு எச்சரித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதத்துக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்தார். அப்போது பேசிய அவர், சமூக நீதிக்காக நமது திராவிட மாடல் அரசு என்றென்றும் தொடர்ந்து போராடும் என கூறினார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நாட்டிற்கே முன்னோடியாக விளங்குகிறது. மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு வங்கிக் கடன் அளிப்பதில் இந்தியாவிலேயே முதன் மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக உள்ளது. வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தமிழகம் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் இலக்கு என்றும் அவர் கூறினார். சமூக நீதிக்கு பாதிப்பு வரும்போது எல்லாம் தமிழ்நாடு உரக்க குரல் கொடுக்கும். வளர்ந்த நாடுகளுடன் தான் தமிழ்நாடு போட்டியிடுகிறது, மற்ற மாநிலங்களோடு அல்ல. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் தான் நாம் போட்டி போடுகிறோம் எனவும் தங்கம் தென்னரசு தெரிவித்தார்.